இன்னைக்கு லஞ்சுக்கு தொன்னை பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இது 3த்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கிட்டேன். இது ஒரு ஃபுல் ரெசிபி நான் லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் இதில் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நான் பட்டாணி கொஞ்சம் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. தென் இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபிக்கு, அதனால் கர்ட் நான் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் நிறைய போடலை. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியதான். இதுக்கு கொஞ்சம் நெய் வந்து தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு. இது என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இது நாங்கள் சிக்கன் தொன்னை பிரியாணி தான் அடிக்கடி சாப்பிடுவோம் ஒரு ஷாப்பில். அந்த ஷாப் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கிரேவிங்காக இருந்தது அப்படின்றதுனால நான் வெஜ் பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது இது. தென் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மெனு பிளான் பண்ணதுனால நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால நான் ஒரு 3:00 போலவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்துட்டு நம்ம ஈஸியாக பொரிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு மசாலா போட்டிருந்ததுனால நல்லா அந்த மசாலா வந்து இதில் ஒட்டியிருந்தது. ஸோ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. கலர் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தொன்னை பிரியாணி எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சி நம்ம போட்டிருக்கறனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இதை தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். தயிர் பச்சடியும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணது வீட்டில். ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.